ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும்போது, மெல்ல ஒரு வாக் போலான்னு தோணும். அந்த மாரி நம்ம அந்த ரோட் சைடு அதுவும் தனியா போகணுன்னு தான் தோணும். அந்த ரோட் சைடு போம்போது, இந்த சைடுல இருக்க வண்டியில வந்து சிக்கனும், மீனும் ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாய்ங்க பாருங்க. செம்மையா கும்முன்னு இருக்குங்க அந்த வாடை. சரி அந்த மாரி தாங்க இப்போ ஒரு சிக்கன் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாப்போமா? அதுக்கு ஒரு பாத்திரத்துல 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, சீரகத்தூள் 1 ஸ்பூனு, கூட வந்து பெப்பர் பவுடர் வந்து நல்லா அந்த ஸ்பூன் ஃபுல்லாவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கூட வந்து ஆயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் ஆயில் விட்டாலும் தப்பில்ல. சும்மா அந்த ஃப்ளேவருக்காண்டி சிக்கன் 65 மசாலா இருக்கும். அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூட கர்டு, தயிர், உப்பு. அந்த தயிர் போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் சிக்கன். அப்புறம் வந்து நான் 1/2 கேஜி சிக்கன் எடுத்தேன். ஸோ அதை வந்து உள்ள நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் வந்து தனியா ரெஸ்ட்ல வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை. சும்மா நார்மலா வெளியே வச்சாலே போதும். 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்து ஒரு கடாயில ஆயில் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் முதல் நாள் சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் தான். அந்த ஆயில்ல வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா 2 சைடு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும், கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து கூட கருவேப்பிலையை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டா அந்த ரோட் சைடு சிக்கனை விட செம்ம டேஸ்டா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். பில்டப் பண்றணும், பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்க